ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். ஸ்ரீராமநவமி பூஜைக்கு பானகமும் நீர்மோரும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தயிரும் வெண்ணையும் எவ்வளவு இஷ்டமோ, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பானகமும் நீர்மோரும் ரொம்பவும் முக்கியம். ஸ்ரீராமநவமி அன்னைக்கு வீட்டில் பெரியவங்க எத்தனை பிரசாதங்கள் பண்ணினாலும் முக்கியமாக பானகமும் நீர்மோரும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு தேவையான நீர்மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானகம் கூட எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோலேயே கண்டினியூவாக பார்க்கலாம். நீர்மோர் செய்கிறதுக்கு முக்கியமாக புளிப்பில்லாத நல்ல கெட்டி தயிராக எடுத்துக்கணும். இந்த நீர்மோர் செய்கிறதுக்கு நம்ம கார்டன்லேயே விளைஞ்ச பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் நீர்மோர் செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் இந்த பச்சை மிளகாயில் பாதி பச்சை மிளகா போதும். இது நல்ல காரமான பச்சை மிளகா. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கெட்டி தயிரை ஊற்றிக்கிறேன். தோல் எடுத்த இஞ்சி கொஞ்சமாக கல்லுப்பு இதுலேயே சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஊரில் இஞ்சி பச்சை மிளகா பெருங்காயெல்லாம் சேர்க்கறது உடம்பை நல்லா சமநிலைப்படுத்தும். இந்த மிக்சியில் உள்ளது எல்லாமே ஒரு ஓட்டி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக நான் தயிர் எடுத்துட்டுருக்கேன்றதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த மோர் ரெடி பண்ணியிருக்கேன். அருமையான நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாவை மிக்சிலேயே போட்டு அரைச்சா ரொம்ப காரமாக இருக்கும்னு நான் அதை சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, முக்கியமாக துளசி. அருமையான நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானகம் கூட நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் கொஞ்சமாக நசுக்கின வெல்லம், சுக்கு நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். அடுத்து 2 ஏலக்காய், இதையும் நல்லா நசுக்கி சேர்த்துக்கணும். சுக்கு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வெல்லம், சுக்குத்தூள், ஏலக்காய், இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி இதெல்லாம் செய்யணுன்னா நல்ல பெரிய பாத்திரம் எடுத்து அதில் தேவையான அளவுக்கு வெல்லம், சுக்கு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த வெல்லம் நல்லா கரையணும். கரைய தான் அந்த பானகம் நல்ல அருமையான ஃப்ளேவரோடு இருக்கும். இதுலேயும் முக்கியமான துளசியும் சேர்த்தாச்சு. பூஜைக்குரிய அழகான துளசி தளத்தை முக்கியமாக சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும். வெயிலுக்கு உகந்த அருமையான ரெசிபிஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.